ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025 டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் பார்க்குறோம். இதை சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானங்கள் பரவாயில்ல. இந்த மாதத்தில் யாரெல்லாம் வேலைக்கு பெரிய லெவலில் முயற்சி பண்ணுறீங்களோ வேலைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் வேலையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், எஃபர்ட் எடுங்க உங்களுடைய சர்வீஸில். இல்லைன்னா நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இந்த மாதம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறதுனால ஏதாவது ஒரு வேலைக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் வேலையில் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள். எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் போனஸு அரியர்ஸ் வரல, ஹைக் வரலாம் நினைக்காதீங்க. வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம். ஒரு பக்கம் உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது, இன்னொரு பக்கம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. பொறுமை, நிதானம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பிஸ்னஸில் உங்களுக்கு வருமானம் இல்லாமல் இல்லை, தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, விட்டு விட்டு நடக்கும். ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த மாதம் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பணம் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு, அல்லது டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்பாராத விதமாக நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கு, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு இதெல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுலேயும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் உடைய நினைவு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. பிரிஞ்சு போன அத்தனை அணி இல்லாசும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கு, ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதம் உங்களுடைய பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் எதுவும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து கிடைக்கும். நீங்கள் ஒரு வேளை அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறையவே உண்டு. அது இல்லாமல் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் லோனு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா, அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள், நன்மை ஏற்படும்.